மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கைது செய்வதை தடுக்க ரெட் மனு தாக்கல் செய்தார் தேசபந்து தென்னக்கோன். மொனராகலையில் பெண்ணொருவர் சடலமாக மீட்பு. விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட 9 பேர் காயம். அர்ஜுனாவை வைத்தியசாலைக்கு அனுப்புங்கள், அமைச்சர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. வீதியில் தனித்து கிடந்த கைக்குழந்தை விரைந்து மீட்ட காவல்துறை. யாழில் மாணவியிடம் அத்துமீறி பேசிய யூடியூபர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அர்ஜுனா எம்பியின் நாடாளுமன்ற கருத்து கொந்தளித்த சட்டத்தரணி. தென்னியகுளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை வாயிலை மூடி போராட்டத்தில் இறங்கிய பெற்றோர். கொடூர முகத்தை காண்பித்த இஸ்ரேல், இருளில் மூழ்கியது காசா. தொடர்வென விரிவான செய்திகள். இரண்டாயிரத்தி 23ஆம் ஆண்டு மாத்திரை வேலுக்கம பகுதியில் ஹோட்டல் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் தன்னை கைது செய்யுமாறு நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தனது சட்டத்தரணியூடாக சிவில் மேல் நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவானது இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பதில் நீதியரசர் முகமது லாபர் தாஹிர் மற்றும் சரத் திசாநாயக்க ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகளுக்கு அழைப்பானை விடுவித்த அவர் மனுவை எதிர்வரும் 12ஆம் தேதி பரிசீலனைக்கு அழைக்க நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மொனராகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிறிகல பிரதேசத்தில் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக மொனராகலை போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்த தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 35 வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொனராகலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு குருநாகல் பிரதான வீதியில் லாள்ள பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட 9 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று மற்றொரு வாகனத்துடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 3 பாடசாலை மாணவர்கள் உட்பட 9 பேர் காயமடைந்துள்ள நிலையில் மீரிகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதன் அர்ஜுனாவை வைத்தியசாலைக்கு சென்று மூளையை பரிசோதனை செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் MLAM ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று அவர் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எந்தவித அடிப்படையும் தெரியாமல் முஸ்லிம் விவாகரத்து தொடர்பில் பிழையான கருத்தை அர்ஜுனா நாடாளுமன்றில் முன்வைத்துள்ளார். இந்த விடயமானது தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மூளைக்கோளாறு இருக்கின்றதா என்ற சந்தேகம் எமக்கு எழுகின்றது. அர்ஜுனாவிற்கு நாடாளுமன்றில் பேச்சுக்கள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அம்பலாங்குடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் குழந்தையொன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த குழந்தை இன்று காலை மாதம்பே தேவகொட பிரதேசத்தில் உள்ள வீதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. 2 மாத ஆண் குழந்தையொன்றே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் தேவகொட பிரதேசத்தில் உள்ள வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் குழந்தையொன்று இருப்பதாக அம்பலாங்குடை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் குழந்தையை மீட்டு உடனடியாக பலப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இந்த நிலையில் குழந்தை தற்போது நலமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் அம்பலாங்குடை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யூடியூபர் கிருஷ்ணா உட்பட நால்வரையும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. SK Vlog என்ற பெயரில் உதவி செய்கின்ற காணொலிகளை பதிவேற்றம் செய்யும் யூடியூப் சேனல் ஒன்றை நடாத்தி வருகின்ற கிருஷ்ணா என்பவர் நேற்றைய தினம் பண்டத்தரிப்பு மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த யூடியூபர் இளவாலை காவல்துறை பிரிவுக்குட்பட்டு பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டுக்குள் அத்துமுறை உள்நுழைந்து காணொலியொன்றை பதிவு செய்துள்ளார்.
இந்த காணொளியில் பாவிக்கப்பட்ட சொற்பிரயோகங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக சர்ச்சை எழுந்தது. இது குறித்து நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டது. இந்த நிலையில் குறித்த யூடியூபர் நேற்றைய தினம் அந்த வீட்டுக்கு மீண்டும் செல்ல முயன்ற வேளை பண்டத்தெடுப்பு சில்லையூர் மத்திய இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதன்போது அவருடன் இன்னும் 3 பேர் என மொத்தமாக 4 பேர் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். முஸ்லிம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டம் தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் கருத்திற்கு சட்டத்தரணர் நுஸ்ரா ஷாருக் கடுமையாக எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் அர்ச்சுனாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நுஸ்ரா ஷாருக் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள காணொலி தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. அதில் முஸ்லிம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டம் குறித்து அர்ச்சுனா எந்தவித அடிப்படை அறிவும் இல்லாமல் கருத்துக்களை முன்வைத்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் கல்வி வலயத்துக்குட்பட்டு தென்னியன்குளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யுமாறு கோரி பெற்றோர் பாடசாலை வாயிலை மூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாடசாலையில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யுமாறு கோரி பாடசாலை வாயில் கதவை மூடி காலை 7:30 தொடக்கம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் கோட்ட கல்வி அலுவலகத்திலிருந்தோ வலய கல்வி அலுவலகத்திலிருந்தோ அதிகாரிகள் வந்து தமக்கான பதிலை தருமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போதும் காலை 11 மணி வரை குறித்த திணைக்களங்களின் அதிகாரிகள் யாரும் வருகை தந்து எந்தவித பதிலேதும் வழங்காததால் போராட்டம் தொடர்கின்றது. சம்பவ இடத்திற்கு வந்த மல்லாவி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு மாணவர்களை பாடசாலை வளாகத்துக்குள் அனுப்பிய போதும் அதிபர் ஆசிரியர்களை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. இந்த நிலையில் குறித்த இடத்துக்கு அதிகாரிகள் வரும் வரை தாம் போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக தெரிவித்து போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். காசாவுக்கான மின்சார விநியோகத்தை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இஸ்ரேல் துண்டித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த உத்தரவை இஸ்ரேலின் மின்சக்தி அமைச்சர் எலி கோஹன் பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மின்சாரம் மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களின் வருகையை இஸ்ரேல் துண்டித்தமை தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஹமாஸ் அமைப்பு இது கேவலமான மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத அச்சுறுத்தல் என குற்றம் சாட்டியுள்ளது. புனித ரமலான் மாதத்தில் தொடர்ந்து வரும் உதவி பற்றாக்குறைக்கு மத்தியில் இந்த மின் துண்டிப்பானது உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் செயற்பாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் காசா மக்கள் மின் உற்பத்தி இயந்திரங்கள் சூரிய சக்தி தகடுகள் மூலம் ஓரளவு சமாளிக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கட்டார் டோஹாவில் போர் நிறுத்தம் மற்றும் கைதி பரிமாற்ற பேச்சுவார்த்தைகள் தொடரவுள்ள நிலையில் காசாவில் எஞ்சியுள்ள பணிய கைதிகளை விடுவிக்கும்படி ஹமாஸை நெருக்குவதற்காக இஸ்ரேலின் மின்சக்தி அமைச்சர் எலி கோஹன் காசாவிற்கு மின்சாரம் வழங்குவதை உடனடியாக நிறுத்த உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.